மக்களை இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் விஜய் அண்ணாவை அதிகமாக யார் விமர்சிக்கிறா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். திருமா அப்படிங்கிற ஒரு பதில் தான் எனக்கு வருது. என்ன காரணத்துக்காண்டி விமர்சிக்கிறார்? இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் பதிலை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பதிலை நோக்கி இந்த வீடியோவில் நம்ம போக போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பதில் விசிகாரங்களுக்கு சில அரசியலை புரிய வைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், விஜய் ரசிகர்களை தொட்ட திருமா அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருமா அவர்கள் பற்றி பல்வேறு விதமான விஷயத்தை அவர் பேசினாலும் நம்ம பெருசாக அவரை பற்றி பேசுகிறதே கிடையாது. இருந்தாலும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணத்துக்காண்டி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று நைட்லேருந்து எனக்கு மைண்டில் ஓடுது. நானும் அப்படி யோசிச்சு இப்படி யோசிச்சு எந்த வகையில் யோசிச்சாலும் எந்த பதிலும் கிடைக்க மாட்டேது. ஆனால் ஒரே ஒரு பதில் மட்டும் ரொம்ப தீர்க்கமாக கிடைக்கிது. இந்த பதிலை விசிகாவை சேர்ந்தவங்க உறுதிப்படுத்துங்க. ஏன்னா நாங்கள் எப்படி யோசிச்சாலும், தாவேக்காவை சேர்ந்த நாங்கள் எப்படி யோசிச்சாலும் நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வரோம். இது சரியா தப்பா? நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நீங்கள் திருமானன்ட்ட போய் ஒரு விஷயத்தை போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஏன் விஜயை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு புரியாத வார்த்தையை பயன்படுத்துவார். ஓகே, ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல், தலைவர் ஏதோ சொல்கிறாருன்னு போல் விசிகாரங்க அதையும் நம்புகிறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல் விஷயம், கொள்கை வழியில் விஜய் அண்ணாவை திருமானை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, கொள்கை விஜய் அண்ணாவோட கொள்கை என்னவா இருக்குது? மதசார்பற்ற இந்தியா, மதவாத அரசியல் எதிர்த்தல், அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற உரிமைகளை உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறதா விஜய் அண்ணாவோட பிரதானமான கொள்கையாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறதா விஜய் அண்ணாவோட கொள்கையாக இருக்குது. மதவாத அரசியலை மிக தீவிரமாக எதிர்க்கிறாங்க. இந்த பக்கம் திருமானன் என்ன பண்ணுறாங்க? மதவாத அரசியலை மிக தீவிரமாக எதிர்க்கிறாங்க. சிறுபான்மை மக்களோட உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை திருமானனும் பார்க்குறாங்க. இதில் விஜய் அண்ணா ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா, சொல் மட்டும் இல்லாமல் செயல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, வக்ஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரோட உரிமைகளை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அபிஷேக் மனு சிங்வி அப்படின்னு சொல்லி ஒரு ஹியரிங்க்கு 13 லட்சத்துலேருந்து 14 லட்ச ரூபா அமௌண்ட் வாங்குவார். அவரை வழக்கறிஞராக போட்டு ஒரு இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு பால் வாத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய உரிமை பறிக்கப்படும் போது சட்ட போராட்டமும் சரி மக்கள் போராட்டமும் சரி ரெண்டையுமே ஒரு சேர நடத்தினது விஜய் அண்ணா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக விஜய் அண்ணாக்கும் திருமானனுக்கும் என்ன முரண்பாடு இருக்குன்னு சொல்லி எந்த ஆங்கிளை யோசிச்சு பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடையவங்க தான். அப்புறம் ஏன் திருமானை விஜய் அண்ணாவை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடையாது. இந்த பக்கம் சீமானனை யோசிச்சு பார்த்தா, சீமானன் பார்த்தீங்கன்னா திராவிடம் பெரியார் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காண்டி இந்த கொள்கையுடைய அத்தனை பேரையும் எதிர்க்கிறாங்க. விஜய் அண்ணாவும் அந்த கொள்கையை வச்சிருக்காரு, அதனால விஜய் அண்ணாவை எதிர்க்கிறார். கொள்கை வழியில் சீமானனை விஜய் அண்ணாவை எதிர்க்கிறாங்க. இது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கும் திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதிரி அரசியல்னே தெரியல. அவர் ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. எல்லாருமே எதிர்க்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை எதிர்க்கிறார். ஆனால் திருமானே கொள்கை வடிவில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை எதிர்க்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கொள்கை வழியில் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சினிமாலேருந்து வந்து அத்தனை பேருமே எதிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் முதல்ல எதிர்க்கணும். ஏன்னா விஜய் அண்ணாக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விஜய் அண்ணாக்கு அப்படின்னு கேட்டதுக்கு உதயநிதியை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும். உதயநிதி அவர்களுக்கும் சினிமாவுக்கு முன்னாடி அரசியலில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா சரியானதாக இருக்கும். ரெட் ஜெயின் மூவி சினிமாவோட தொடர்புடையது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவும் சினிமாவில் 2-3 பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சினிமாவில் பெரிய லெவலில் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் திமுகவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி 1967 காலகட்டத்தில் கிடச்சிச்சு. ஸோ சினிமா அப்படிங்கிற ஆங்கிளில் விஜய் அண்ணா வந்து திருமானை எதிர்க்கிறாருன்னா, அப்போ சினிமா ஆங்கிளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எதிர்க்கணும். அது என்ன விஜய் அண்ணா மட்டும் எதிர்க்கிறது? இது சரியான அரசியல் கிடையாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறவங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள்ட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாருன்னா, எப்பா இவர் கொஞ்சம் நியாயமாக இருக்காருப்பா, இந்த பக்கமும் கேட்குறாரு அந்த பக்கமும் இருக்கிறாரு, போராட்ட காலத்திலேருந்து தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாரு. அப்போ உதயநிதி அவர்கள் என்ன போராட்ட காலத்திலேருந்து அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறதான் நியாயமாக இருக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து அதை நற்பணி மன்றமாக மாற்றி தொடர்ச்சியாக மக்களோட நின்று மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாரு. அதிகாரத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உதவி செய்யணுங்கிற ஒரு ஆங்கிளுக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு கூட கிடையாது. அப்போ சினிமாலேருந்து வந்த அத்தனை தலையும் எதிர்க்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் உட்பட சினிமாவில் வந்த அத்தனை தலையுமே எதிர்த்தாரா? போஸ்டன் கட் முதற்கொண்டு சினிமாவில் வந்த அத்தனை பேருமே எதிர்த்தாரா அப்படிங்கிற கேள்வி
கேள்வியை திருமாவளவன்ட்ட கேட்டோம்னா திருமாவளவன் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். அப்போ கொள்கை அடிப்படையில் விஜய் அண்ணாவை எதிர்க்கல, சினிமா வழியில் வந்ததுனால விஜய் அண்ணாவை எதிர்க்கல. அப்போ மூணாவது வேற எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம்? விஜய் அண்ணா திருமாவை பயங்கரமாக எதிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, எப்போ நீ என்னை திட்டுற நான் உன்னை திட்டுறேன் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்துச்சுன்னா விஜய் அண்ணா திருமாவளவன் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்காரு. அம்பேத்கர் நிகழ்வில் திருமாவளவன் வரும்போது வரட்டும்பா இதில் என்னப்பா இருக்குன்னு சொல்லி அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவர் வரணும்னு ஆசைப்பட்டார் விஜய் அண்ணா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா திருமாவை ஒரு இடத்துல கூட மரியாதை இல்லாமல் பேசலை. விஜய் அண்ணா எந்த தலைவருமே மரியாதை இல்லாமல் பேசலை. திருமாவளவனுக்கு கூடுதலாக மரியாதை கொடுக்குறாங்க, கூடுதலாக சில விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை தான் விஜய் அண்ணா தன்னுடைய முதல் மாநாட்டிலே வலியுறுத்துறாங்க. எப்பா நீங்கள் சொல்கிற ஆங்கிள் கரெக்டாக இருக்குது, நான் வந்தால் நான் இதை செய்வேன்ப்பா அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எடுத்த ஒரு கோஷத்தை தான் விஜய் அண்ணா தன்னுடைய மாநாட்டில் பெரிய லெவலில் ஒரு அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை சொன்னாங்க. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா திருமாவளவனை மதிக்கிறாங்க. அப்போ திருமாவளவனை விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்த ஆங்கிளும் அடிபட்டு போகுது. அப்போ ஒன்று கொள்கை வழியும் கிடையாது, அப்போ தொழில் வழியும் கிடையாது, ரெண்டாவது பரஸ்பரம் தனிப்பட்ட வெறுப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பையும் கிடையாது. அப்போ நாலாவது வேற என்ன காரணத்துக்காண்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகாரம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதிகாரத்தின் துணை எனக்கு தேவைப்படுது. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விஜய் அண்ணா அச்சுறுத்தலாக இருக்காங்க. அதனால அதிகாரத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் விஜயை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு கொள்கை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லவன் கெட்டவங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே இருக்கிற ஓனர் சந்தோஷமாக இருக்கணும்னா விஜய் தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா விஜய் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் விஜய் அண்ணாவை எதிர்க்கிற அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு நம்மளால் இப்போ வர முடிஞ்சிடும். அதிகாரத்தின் துணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும். அதிகாரத்தின் துணை இருந்தால் மட்டும்தான் எம் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் யுக்தின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறார். சரி, இப்போ அதிகாரத்தின் துணை இன்னைக்கு திருமாவளவன் கையில் இருக்குது. அதிகாரத்தின் துணை கொண்டு திருமாவளவன் தன்னுடைய மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப முன்னாடிலாம் போவேன். 60 வருஷம் திராவிட ஆட்சியில் என்ன நடந்ததுலாம் நான் பேச போகிறதில்ல. இந்த 4 வருஷம் திராவிட ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே நான் பேச விரும்புகிறேன். வேங்கவேயில் அந்த மக்களோட உரிமையை திருமாவளவனால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உறுதி செய்ய முடிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது. திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் 2 வருஷமாக நடந்துச்சு. அதிகாரத்தின் துணையோட திருமாவளவனால் இதை உறுதிப்படுத்த முடிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு ஏரியாவில் சுதந்திரமாக வீசிக்கக்கூடிய ஏத்தம் இல்லை, அவ்வளோ பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த பிரச்சனையை திருமாவளவன் சால்வ் பண்ண முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கும் பதில் கிடையாது. அதிகாரத்தின் துணையோட ஜாதிய ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அதை அவரால் உறுதிப்படுத்த முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கிடையாது. ஸோ அந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தில் ஒரு தலித் மக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதிகாரத்தின் துணை கொண்டு மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நடத்த போறேன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியிலே மாநாடு போட்டார். அதையும் அதிகாரத்தின் துணை கொண்டு அவரால் செய்ய முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதிகாரத்தின் துணை கொண்டு திருமாவளவன் தன்னுடைய மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோங்கிற ஆணவ திமுறில் இருக்காங்க. அதை கூட திருமாவளவனால அதிகாரத்தில் இருக்கிற பாத்தியா, நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுக்காண்டி நீங்க எதிர்க்கக்கூடிய நபரை நான் போய் வாண்டடா போய் எதிர்க்கிறேன், அப்படி இருந்து எனக்கு தேவைப்படுற என் மக்களுக்கு தேவைப்படுற எந்த விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை திருமாவளவனால கேட்க முடியல. ஸோ திருமாவளவன் அதிகாரத்தின் துணை கொண்டு என் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கக்கூடிய ஒரு நபரை நானும் எதிர்க்கிறேங்கிறதா அவர் சொல்ற ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியால் அந்த மக்களுக்கு ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது நன்மை நடந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? திருமாவை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேர் இவங்க அதிகாரத்தின் துணையோட ரொம்ப நல்லா இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. திருமாவளவன் விஜய் அண்ணாவை எதிர்க்கிறதுக்கு எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் திருமாவளவன் அவரை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேரோட நலன் காரணமாக தான் விசிகாவை விஜய் அண்ணாவுக்கு எதிராக நிப்பாட்டுறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இந்த வீடியோட இத்தனை பாயிண்ட்ஸை பார்க்கும்போது தெரியும். கொள்கை வழியும் கிடையாது, அரசியல் வழியும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் விஜய் அண்ணாவை மேடை தோறும் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் திருமாவளவன் குத்திக்கிட்டே இருக்காரு. அது பிஜேபியோட பி டீம் சொல்றதா இருக்கட்டும், திமுக அதிமுக மாதிரி வலுவான கட்டமைப்பு விஜய்கிட்ட இல்லதுன்னு சொல்றதா இருக்கட்டும், விஜய்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தில் விஜய் அண்ணா வந்தான அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லும் போது நீ இல்லாததெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை மிக தீவிரமாக திருமாவளவனை எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம் சுயநலம், வேற எதுவுமே கிடையாது மக்களே. ஸோ அவர் ஒரு பக்கம் எதிர்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். மிக தீவிரமாக எதிர்த்தாருன்னா நம்ம ரிப்ளை வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.